சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். தந்தை பரனாரே நின்றும் மைந்தனார் கிறிஸ்தி நின்றும் விந்தையாய் கூறப்பட்டேகும் வித்தகத்தின் ஆவியே நீர் சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். பாலனாய் பரப்பிதாவுக்கும் அவரின் நேய சீல நாம் கிறிஸ்தி இயேசுக்கும் சாலவே என்றென்னை சேர்த்திட்டீர். அத்தாலே தேவ கோலம் எந்தன் பங்கதாயிற்று. தந்தை தாயார் தந்த வாக்கை சொந்த வாயால் நான் கொடுத்த வந்திருக்கும் வேளைதனில் தந்தை சூதன் ஆவியே நீர் சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். ஜீவியம் செய்து பகலின் சேயாய் எத்திசையினும் விளங்கிட சுத்த மனம் செய்கையை தாரும் என்னை நான் என்றும் தத்தம் செய்ய கற்பித்தருளும். உன்னதத்தில் வாழ்த்தந்தைக்கும் உயர் சூதன் ஆவியர்க்கும் என்னகத்தின் என்றும் தூதி ஏறிடுவதாக ஆமேன். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். சிந்தை செய்யும் என்னில் நிரம்பும் தேவாவி உம்மை சிந்தை செய்யும் என்னை நிரப்பும். வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவருக்கு பின்னால பலதரப்பட்ட கூட்டங்கள் போனாங்க. எல்லாரும் ஒரே நோக்கத்தோட போனவங்க கிடையாது. ஒரு சிலர் இவர் பேசுற இடத்துக்கெல்லாம் போய் இவர் பேச்சில் ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட போனாங்க. இன்னும் சிலர் இவருக்கு நிறைய ஏதோ மேஜிக்லாம் பண்றாரு, அற்புதம்லாம் பண்றாரு, இங்க போனா தங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. இன்னும் சில பேர் அவர் ராஜ்யம் அரசாட்சி இதை பத்தி எல்லாம் பேசுறாரு, ஆட்சியாளர்கள் செய்யற தவறெல்லாம் சுட்டி காட்டுறாரு, ஒருவேளை அடுத்தது இவர் தான் ஆட்சிக்கு வருவார் போல இருக்கு, இப்பயே அவர் கூட போய் சேர்ந்துட்டோம்னா பிற்காலத்துல அவரு ஆட்சிக்கு வரும்போது நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும். இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே போய் சேர்ந்துடுறது, அப்பதான் நான் கட்சி தொடங்குறதுல இருந்து இருக்கலன்னு சொல்லி கிளைம் பண்ணி ஏதாவது ஒரு பதவி வாங்கலாம். அது மாதிரி போனவங்களும் உண்டு. இன்னும் சில பேர் சும்மா கூட்டம், எங்க கூட்டம் நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க சில பேர். அது மாதிரி வேடிக்கை பார்க்க போனவங்களும் அவருக்கு பின்னா இருந்தாங்க. இது ஒரு கூட்டமாச்சா. இன்னொரு சில கதாபாத்திரங்களை சொல்றேங்க. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அப்புறம் இந்த அவருக்கு முன்னாலே கொண்டு போடப்பட்ட விபச்சார ஸ்திரீ, இந்த 2 காசு போட்ட விதவை, இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஆசைப்பட்ட சகேயு, இவங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல வர்றாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன பட்டியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட போனவங்க. ஆனா இவங்க எல்லாரும் இவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவருக்கு முன்னால் நின்னாங்க. இங்க போனா சுகம் கிடைக்கும் போல் இருக்காரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரோடு சேர்ந்து உலகத்தில் ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும், உலகத்துல ஒரு புகழை பெற வேண்டும், உலகத்துல ஒரு சலுகையை பெற வேண்டும் என்று வந்தவர்கள். ஆனா நான் சொன்ன இந்த பட்டியல் இருக்கிறவங்க, அதாவது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இந்த விபச்சார ஸ்திரீ, இந்த 2 காசு போட்ட விதவை, சகை, இவங்கெல்லாம் உலகத்தை வெறுத்து இவரால் ஏதாவது கிடைக்குமா என்று உலகத்தை விட்டு இவரிடத்தில் வந்தவர். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 பட்டியலுக்கு முன் உலகத்தில் ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக இவருக்கு பின்னால் வந்தவர்கள், உலகம் கொடுக்காது இவர்கிட்டதான் கிடைக்கணும் ஓடி வந்தோம். இந்த 2 விதமான கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் நான் புகழ் பெறுவதற்காக கடவுளிடத்தில் வருவதல்ல, உலகத்தை விட்டு கடவுளே எனக்கு முழுமையான தீர்வு என்று டோட்டல் சரண்டர். உலகத்தில் கொடுக்க முடியாததையும் ஒரு கொடுப்பார், உலகத்தில் கிடைக்காததும் ஒரு இடத்தில் கிடைக்கும்,
உலகம் தவறானதை கொடுப்பதை இவர் சரியான கொடுப்பார் என்று உலகத்தை விருத்து அவரிடத்தில் அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம உலகத்துல பெரிய ஆள் ஆயிடணும், நம்ம உலகத்துல இவரை தப்பு கண்டுபிடிச்சு நாம கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும், உலகத்துக்கு அங்கீகாரத்தை இவருடையோடு உறவை ஒரு புகழாக காண்பித்துக் கொள்ள விரும்பியவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இவர்தான் உலகம் என்று உலகத்தை வெறுத்து வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார்கள். அவருக்கு பின்னால் போன கூட்டம் இந்த 2 விதமான கூட்டம். நாமும் கூட உலகம் கொடுக்க முடியாத தீர்வை என் கடவுள் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அவரிடத்தில் போனவர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று நம்மளுக்கு குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தில் எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பற்றி, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து என்னென்ன காரியங்கள் சீஷர்களும் அப்போஸ்தலர்கள் அவங்க எல்லாரும் செய்கிறாங்கன்றதை பாருங்கள். இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து அநேக நேரங்களில் நம்ம பேசுறதில்லை. ஆனால் நம்மளுடைய குடும்ப ஜபங்களில் எல்லாவற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பேசிக்கிட்டு இப்போ முடிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக முடிச்சிடறோம். இந்த இயேசுவின் நாமம் என்றால் என்ன? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது ஒரு பெரிய ரகசியம். ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஒரு சாதாரணமான ஒரு லெட்டரில் எழுதுகிறோம். இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல கொடுக்குறோம், ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். அதற்கு மதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு லெட்டரில் கவர்மெண்ட் முத்திரை இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த லெட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. நம்ம சாதாரணமாய் பேசுகின்ற ஏறெடுக்கின்ற ஜபத்திற்கும் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்டுக்கொள்கின்ற ஜபங்கள் எல்லாவற்றிற்கும் வித்தியாசம் உண்டு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என் சுகவீனங்கள் எல்லாம் நீங்கி போகணும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதை நீங்கள் அதட்டினீர்கள் என்றால் அதிலிருந்து விடுதலை அடைவீர்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபத்தை ஏறெடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறார். ஒவ்வொரு காரியமும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் கூட இருக்கும், தடைகள் இருக்கும். அப்பொழுது இதை சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வரவிருக்கின்ற ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன் என்று ஜபம் பண்ணணும். பெரிய ஊழியக்காரர்கள் கிட்ட போய் நம்ம ஜபம் பண்ணிக்கிறோம். ஆனால் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜபம் செய்தாலும் ஆண்டவர் அதை கேட்கிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு இருக்கிற சாபத்தை பாதாளத்தில் கட்டுகின்றேன் என்று ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமம் நமக்கு அருளப்பட்டுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு கிஃப்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு கலெக்டர் அல்லது ஒரு கவர்மெண்ட் சீலை நம்ம கையில் கொடுத்து இந்த லெட்டரில் நீ என்ன வேணுமோ எழுதிக்கோ, இந்த சீலை கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு ராஜ முத்திரை நம்மளிடத்தில் இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதற்கென்று நம்ம தப்பான காரியங்களை கேட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு இந்த அப்போஸ்தலர்கள்லாம் நடந்து போகும்போது அவர்கள் நிழலாச்சு நம்ம மேலே படுமான்ட்டுலாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பேதுருவினுடைய நிழலாவது நம்ம மேலே படுமா அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் வந்துடுற ஒரு காரியம் கிடையாது.
இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை இடுகிறார்கள் பார்த்தீங்களா, அறிந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் வேலை செய்யும். எல்லாரும் சும்மா யூஸ் பண்ணிட முடியாது. இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் அறிவீர்களானால், அதை அறிக்கையிட்டீர்களானால், நீங்கள் அவர் நாமத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன காரியம், நீங்கள் ஏறெடுக்கின்ற அப்படி சொல்லி நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜபத்தில் எல்லாவற்றிலும் அந்த ஜபத்திற்கு பின்னாடி உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஜபத்திற்கு பின்னாடி ஆம் ஆண்டவரே, ஆமாப்பா இந்த ஜபத்தை நீர் கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு நமக்காக பேசுவார் ஆண்டவர். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் இடத்துல சொல்லிக் கொடுங்க. இந்த சிறு பிள்ளைகளும் அந்த நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தையும் பார்த்து பயந்து நிற்கக்கூடாது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மளுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை தரும். அந்த தைரியத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்ற நாளிலிருந்து யோசிங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சுகவீனமாக இருந்தாலும் உலகத்தில் அழுது புலம்பக்கூடாது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வல்லமையாய் பயன்படுத்துங்கள். ஆனால் அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு வீணிலே வழங்காதிருப்பீர்களாக. அதை சும்மா ஒரு டைம் பாஸ்க்காகவும் கிண்டலுக்கும் கேலிக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. அநேகர் இப்போ அங்கே பரியாசப்படுகின்ற ஆட்களை நம்ம பார்க்குறோம். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தர இருக்கும் பொழுது அதை பரியாசம் பண்ணி அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அதை பரிசுத்தத்தோடு அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உண்மையான அர்த்தத்தை அறிந்து கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாம் ஆற்றவர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கும் நிறைந்த எங்கள் பரமதகப்படே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமது நாமத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் பயன்படுத்திட கிருபை செய்யுங்க. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே இதை நாங்கள் மறந்து போய் இருக்கிறோம் சுவாமி. தேனினிமையிலும் உமது நாமம் பெரிய நாமம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சுவாமி உம்முடைய நாமம் ஆண்டவரே. இந்த நாமத்தின் மூலம் ஆண்டவரே இப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லாரினுடைய உள்ளத்திலும் பேசுங்க சுவாமி. அவர்கள் உமது நாமத்தினால் கேட்கிறார்கள் ஆண்டவரே. அதை நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஆண்டவரே அதை வாய்க்க பண்ணுங்க. பிசாசின் பிடியில் இருக்கின்றவர்கள் ஆண்டவரே, அவர்கள் உமது நாமத்தை பயன்படுத்தி ஆண்டவரே விடுதலை அடைய நீர் கிருபை செய்யுங்க. சாபத்திலிருந்து விடுதலை அடைய கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. இவை அனைத்தையும் ஆண்டவரே, இவை அனைத்தையும் உமது நாமத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வேலை வாய்ப்பில் இல்லாதவர் பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் சுவாமி. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. திருமண தடைகளில் இருக்கின்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால் இந்த திருமண தடைகள் உடைந்திட கிருபை செய்யுங்க. இன்னும் என்னென்ன காரியங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறதோ, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உமது நாமத்தினால் இதை அனைத்தையும் கேட்கிறோம். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவை அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.